بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பிரார்த்திக்கின்றவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய ஒரு இடத்தில் அவனது தீனை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படுகின்ற செய்திகள் ஒவ்வொன்றும் எனது வாழ்க்கைக்குரியவைகள், எனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவைகள் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு நாம் செய்வதற்கும் என்று கூறியவனாக, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்ற போது ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம وإن كانوا من قبل لفي ضلال مبين. அவன்தான் எழுத்தறிவில்லாத, எழுத வாசிக்க தெரியாத, படிப்பறிவில்லாத அந்த சமுதாயத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக,
நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறான சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதை சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த தூதர் அவர்களுக்கு ஓதி காட்டுவார். அதே போன்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார். பாவங்களை விட்டு, பாவகரமான சிந்தனைகளை விட்டு, தவறான எண்ணங்களை விட்டு, தீய பழக்க வழக்கங்களை விட்டு, இவைகளை விட்டெல்லாம் அவர்களை அந்த தூதர் பரிசுத்தப்படுத்துவார். இன்னும் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதற்கு முன்னர் அவர்கள் ஒரு தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். எப்பொழுது இந்த பணிகள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் மேற்கொள்ளப்பட்டனவோ அதற்கு பிறகு அவர்கள் ஒரு உயர்ந்த முன்மாதிரி மிக்க சமூகமாக மாறினார்கள். எனவே அந்த சமுதாயத்தை மாற்றியது எதென்றால் அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயரிய போதனைகளும் தான் அவர்களை மாற்றி அமைத்தனர். அன்பிற்குரியவர்களே, அந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவும் நம்மிடத்தில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த நபித்தோழர்களை எப்படியான ஒரு மாற்றத்துக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் உட்படுத்தியதோ அப்படியான ஒரு மாற்றத்தை நமது வாழ்க்கையில் அந்த இரண்டும் ஏற்படுத்தவில்லை என்றால் கோளாறு எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோளாறு எங்கே இருக்கிறது என்றால் அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் செவிசாய்ப்பதிலும் அதற்கு கட்டுப்படுவதிலும் தான் பிரச்சனை இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவர்களாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த முன்மாதிரி மிக்க பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் ரசூலிடம் காணப்பட்ட ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன்ஃபضوا மின் ஹவ்லிக் ஃபஅஃப் அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் என்றும் உள்ளதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் அருளில் என்றும் உள்ளதாக அல்லாஹ் தஆலா இந்த பண்பை சொல்கிறான். நபியே, நீங்கள் அந்த மக்களோடு கனிவாக நடந்து கொள்வது இருக்கிறது, அந்த மக்களோடு மென்மையாக கனிவாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய பேர் அருளில் என்றும் உள்ளது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த பண்பை அல்லாஹ் தஆலா வெறுமனே சொல்லாமல் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பேர் அருள் என்று உள்ளதுதான் அவர்களோடு நீங்கள் கனிவாக மென்மையாக நடந்து கொள்வது என்பது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பண்பை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கனிவோடு மென்மையாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் என்றும் உள்ளது, பேர் அருளில் என்றும் உள்ளது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பண்பு என்பது மென்மை கனிவென்ற பண்பை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள் தான் இந்த பண்பை பெற முடியும் என்பதை ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களை தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, நீங்கள் கடுகடுப்பானவராக அல்லது கடும் உள்ளமுடையவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களோடு நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர்கள் உம்மை விட்டு வெறுண்டோடு இருப்பார்கள், உம்மை விட்டு வெகு தூர
என்று ரப்பல் ஆலமீன் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, கனிவென்ற அந்த உயர்ந்த பண்பு, மென்மை என்ற அந்த உயர்ந்த பண்பு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இருக்கிறது. அதற்கு நேர்மாறான பண்பு இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்கும் என்று சொன்னால், நபியை உம்மோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த நபி தோழர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், அனைவரும் உம்மை விட்டு வெறுண்டோடி இருப்பார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். நம்மை போன்றவர்கள் அல்ல, அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு முன்வந்த ஒரு சமுதாயம். அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு முன்வந்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள். அப்படி என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி முன்வந்தவர்கள் கூட உம்மை விட்டு வெறுண்டோடி இருப்பார்கள். எப்பொழுது தெரியுமா? நீ அவர்களோடு கடுகடுப்பாக நடந்து கொண்டால் என்று சொல்றார். எனவே நன்மையான சகோதரர்களே, பண்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்வி பாசறையில் கல்வி பயின்றவர்கள், அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகிறது அதை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள், இவர்கள் கூட நபியோடு இருக்க மாட்டார்கள். நபி அவர்கள் அவர்களோடு கடுமையாக நடந்திருந்தால் நமது நிலைகள் என்ன சிந்திச்சு பாருங்க. எனவே நன்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு பண்பாகத்தான் இந்த மென்மை என்பதும் கனிவென்பதும் இருக்கிறது. இந்த பண்பு எப்பொழுது நம்மை விட்டு விலகுகின்றதோ அப்போது நம்மை விட்டு மக்களும் விலகுவார்கள், நம்மை விட்டு மக்களும் தூரமாகுவார்கள் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு பிறகு நீங்க பாருங்க 4 விஷயங்களை சொல்றான். 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான். முதலாவது என்ன தெரியுமா? ஃபௌஃப் அன்ஹும். ஃபௌஃப் அன்ஹும் என்று சொன்னா, அவர்கள் ஏதாவது தவறுகள் பிழைகள் செய்வார்கள். நபி உமக்கு ஏதாவது தவறுகள் பிழைகள் செய்கின்ற பொழுது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் செய்து விடுங்கள், அவைகளை மன்னித்து விடுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இது ஏன் இந்த பண்பு? மக்கள் நெருக்கமாக இருப்பார்கள். ஒவ்வொரு குறையையும் கண்டு கண்டு துருவி துருவி ஆராய்ந்து அதை நாம் என்ன செய்வது, அவர்களை கேவலப்படுத்துவது என்பதல்ல. அவைகளை நீங்க என்ன செய்யுங்க, மன்னித்து விடுங்கள். அது மாத்திரமல்லாமல் அதை விட ஒரு உயர்ந்த பண்பை சொல்கிறார். அடுத்து என்ன தெரியுமா? வஸ்தக்ஃபிர் லஹும். அவர்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள். யாருக்காக? அப்படி பிழைகள் விடுவார்கள், தவறு விடுவார்கள், நம்மோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பும் தேடுங்கள். அடுத்து சொல்றான், வஹி இறங்குகிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வஹி இறங்குகின்ற, அல்லாஹ்வுடைய வஹி அருளப் பெறுகின்ற அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். காரியங்கள், கர்மங்கள் என்ன செய்யுங்க, அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. நபி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் கட்டுப்பட்டு ஆக வேண்டும், அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதற்கு மாற்று கருத்து கொள்ள முடியுமா? அந்த நிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு நீங்க என்ன செய்ய, கலந்து ஆலோசனை செய்வீராக. அப்ப ஏன் இந்த பண்புகளை சொல்கிறான் என்று சொன்னால், இந்த பண்புகள் அனைத்தும் மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கு உள்ள பண்புகள். அது மாத்திரம் அல்லாமல், ஃபைதா அஸம்த, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள், அவர்களோடு மஷூரா செய்தீர்கள், கலந்து ஆலோசனை செய்தீர்கள், முடிவு செய்து விட்டீர்களா, ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் காரியத்தை ஒப்படையுங்கள். ஒப்படைத்து நீங்க என்ன செய்ய, நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால், எவர்கள் தங்கள் காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றார்களோ அவர்களை நேசிக்கிறான் என்று கூறுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல் குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய உயரிய பண்புகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்த உயரிய பண்புகள். இந்த பண்புகள் எந்த அளவு நம்மிடம் குடிகொண்டிருக்கிறது? ஏனென்றால் அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல் குர்ஆன் நமது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய நாம் எந்த அளவுக்கு இந்த பண்புகளை நமக்குள் கொண்டிருக்கிறோம், இந்த பண்புகள் எந்த அளவு நமக்குள் குடிகொண்டு
கொண்டிருக்கிறது. இவ்வாறான உயரிய பண்புகளை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? கற்றுத் தருகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மென்மையானவர்களாக, கனிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் ஒரு தடவை அவர்கள் கடுகடுப்போடு நடந்து கொள்கிறார்கள், கடுகடுப்போடு நடக்கிறார்கள். அதை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கடுகடுப்பாக நடந்து கொண்டது தனது சுய லாபத்துக்காகவா, அல்லது தனது குடும்ப லாபத்துக்காகவா, அல்லது தனது உலக லாபத்துக்காகவா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வின் ரசூல் எதை விரும்பினார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நேரான வழி கிடைக்க வேண்டும் என்பதை பேராமல் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் நேர்வழி என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை பேராமல் கொண்டவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? வேதனைப்படுவார்கள் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்கின்ற போது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறைஷி தலைவர்கள், நிராகரிப்பாளர்களின் தலைவர்கள் எப்படி பேரம் பேசுகிறார்கள் தெரியுமா? எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீர் சொல்லக்கூடிய இந்த கொள்கை இருக்கிறதே, இதை ஏற்றுக்கொள்ளலாம், இதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் அதை சிந்திக்க விடாமல் தடுப்பது தெரியுமா? உம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சமூகத்தில் யார் மிகவும் தாழ்ந்தவர்கள், அடிமைகள், வறியோர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் உம்மோடு இருக்கிறார்கள். இவர்களோடு நாமும் வந்து உட்காருவதா? நம்மை வந்து உட்கார சொல்கிறீரா? இது நமது கண்ணியத்துக்கும் நமது அந்தஸ்துக்கும் இழுக்காதா? இப்படி பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விரும்பினார்கள் தெரியுமா? இந்த பிரமுகர்கள், சமூகத்திலே தலைவர்களாக பிரமுகர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பின்னால் பலர் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியா இல்லையா? தலைவர்கள், பிரமுகர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த கோத்திர தலைவர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த குலம் கோத்திரம் ஏற்றுக்கொள்ளும். அவர் தீன் மிக இலகுவாக பரவும். அல்லாஹ்வின் ரசூல் இதைத்தான் ஆதரவு வைத்தார்கள், இதைத்தான் விரும்பினார்கள். மிக இலகுவாக தீன் பரவ வேண்டும் என்றுதான் விரும்பினார்களே தவிர தன்னோடு இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தினுடைய தலைவர்கள், பிரமுகர்கள், அதன் மூலம் எனது கண்ணியம் உயரும், எனது அந்தஸ்து கூடும் அப்படி நினைத்தார்கள். அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் விரும்பியதெல்லாம் தீன் மிக வேகமாக மேலோங்க வேண்டும். சரி, இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற போது யார் வராங்க தெரியுமா? அவங்க யார விரும்ப மாட்டாங்களோ, யார் அவர்களோடு உட்காருவதை விரும்ப மாட்டார்களோ, உட்காரக்கூடாது என்று அல்லாஹ்வின் ரசூலோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒருவர் வருகிறார். யார்? கண் தெரியாத ஒரு அந்தகர் வருகிறார். கண் தெரியாத ஒரு அந்தகர், குருடர் வருகிறார். அல்லாஹ் தஆலா இதை எப்படி சொல்றான்? அபஸ வ தவல்லா, அவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். எப்பொழுது? அன்ஜாஅல் அமா, அந்த அந்தகர் குருடர் வந்தபோது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்பிற்குரியவர்களே, நன்றாக பாருங்கள். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்ததோ, முகத்தை திருப்பியதோ அந்த குருடராக இருந்த நபித்தோழருக்கு தெரியுமா? அவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வின் ரசூலுடைய முகத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் ரசூல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். வந்தவரோ குருடர். குருடருக்கு அல்லாஹ்வின் ரசூல் முகத்தை திருப்பிக் கொண்டாலும் கடுகடுத்தாலும் அவருக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. தெரியுமா? தெரியவே தெரியாது. குரல்ல வேண்டும் என்றால் மாறுதல் எதுவும் ஏற்பட்டால் அதை செவிதாழ்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் முகத்தில் உள்ள செயல்பாடுகளை, மாறுதல்களை அவர் அறிந்து கொள்வாரா? அறிந்து கொள்ள முடியாது. அவர் அந்த குருடர். அது வந்து அவர் உள்ளத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாதிப்பு ஏற்படுத்துமா? சிந்திச்சு பாருங்க. முகம் ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினாலும் கடுகெடுத்தாலும் வந்தவரோ குருடர். ரசூலுல்லாஹ் இப்படி நடந்து கொள்வது அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? அவருக்கு தான் தெரியாது, கண்டது தான் அவருக்கு தெரியாது. என் அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஏழ்வான
பண்பை பொருந்திக் கொள்ளவில்லை. அவர் தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு இதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், யாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, யாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உடனே வசனத்தை இறக்குகிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா. அந்த குருடர் வந்தபோது இவர் முகம் கழுவெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையையும் எத்தி வைத்தார்கள், இதையும் சொன்னார்கள். ஏன்? அவர்கள் அந்த தூதுத்துவ பணியை முழுமையாக நிறைவேற்றியவர்கள். தனக்கு எதிராக வரலாம், தன்னை எச்சரிக்கக்கூடிய விதத்தில் வரலாம், அதையும் சொன்னார்கள். அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், அம்மா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. அவர் எதற்காக வருகிறார்? உம்மிடம் நல்லதை கேட்க வேண்டும், அதன் மூலம் அவர் பயன் பெறுவார், உபதேசங்களின் மூலமாக அவர் பயன் பெறுவார். ஆனால் உண்மை விட்டு யார் விலகிச் செல்கிறார்களோ அவர்களுக்கு நீ வழிய போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். உம்மிடத்திலே வேண்டும் என்று ஆர்வத்தோடு மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்று வருகிறார், அல்லாஹ்வை பயந்த நிலையிலே வருகிறார், அவரை நீ வெறுக்கிறீர் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சுமார் 10 வசனங்களில் பேசுகிறார். எத்தனை வசனங்கள்ல? 10 வசனங்களில் இந்த செய்தியை சொல்கிறான். நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் ரசூல் முகத்தை திருப்பிக் கொண்டாலும் கடுகெடுத்தாலும் அவருக்கு தெரியாது. அவர் குருடர், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அந்தகர். ஆனாலும் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பை தனது தூதரிடம் விரும்பவில்லை. அப்படி என்று சொன்னா நமது வாழ்நாள்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த பண்பு எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது? அல்லாஹ் விரும்பாத ஒரு பண்பு. அல்லாஹ் உடனே எச்சரிக்கிறான், தனது தூதரிடம் இந்த பண்பை அவன் பொருந்திக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட இந்த கடுகடுப்பு, இந்த ஒரு வகையான முகத்தை நாம் வெறுத்த ரீதியிலே வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த தீய பண்பை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் தனது நபியை மிகப்பெரிய ஒரு தர்பியாவுக்கு உட்படுத்துகிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் சகோதரன், அந்த முஸ்லிம் சகோதரன் நாம் இப்படி நடந்து கொள்வதால் அவனது உள்ளம் வேதனைப்படும் என்று சொன்னால், நமது நிலைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நமது நிலைகளை பற்றி ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நமது நிலைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் எதை விரும்புகிறோம் தெரியுமா? நாம் ஒருவரை சந்திக்க போகிறோம். சாதாரண எடுத்து பாருங்க, நாம் இன்னொருவரை சந்திக்க போகிறோம். அவரை சந்திக்க போகின்ற போது அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்? அவர் கடுகடுப்பான முகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா, அல்லது மலர்ந்த முகத்தோடு நம்மை வரவேற்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? எதை விரும்புகிறோம்? சிந்திச்சு பாருங்க. நாம் விரும்புவது அவர் நம்மை மலர்ந்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதை தான் விரும்புவோம். அப்படியா இல்லையா? இதை நாம் விரும்புவோம். அவர் கடுகடுப்பான முகத்தோடு இருப்பதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விரும்புவோம். அப்படி என்று சொன்னால் நாம் பிறரிடம் விரும்புகின்ற ஒரு பண்பை நாம் ஏன் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை? சிந்திச்சு பாருங்க. பிறரிடம் இந்த பண்பு வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அந்த பண்பை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் இந்த நிலை எப்படியான ஒரு நிலையா நாம் சொல்வது? குழந்தைகள் எடுத்து பாருங்க. குழந்தைகள், தான் பெற்ற குழந்தை, ஒரு தந்தை கடுகடுப்பாக இருப்பார் என்று சொன்னா அந்த குழந்தை பக்கத்தில் வருமா? அதே போல எடுத்து பாருங்க, ஒரு மனைவி கணவன் கடுகடுப்பாக இருக்கிறார் என்று சொன்னா மனைவி அந்த கணவனை விரும்புவாளா? வீட்டுக்கு வரும்போது ஒரு சனியன் வருதுன்னு சொல்வார். அப்படியா இல்லையா? இந்த பண்பை யாரும் விரும்புவதில்லை. அனைவரும் விரும்புவது என்ன என்று சொன்னால் மென்மையை விரும்புகிறார்கள், கனிவை விரும்புகிறார்கள். ஏன்? அதற்கெல்லாம் மேலாக ரப்புல் ஆலமீன் இந்த பண்பை விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ ரஃபீகுன், நிச்சயமா அல்லாஹ் மென்மையான. இதை விட வேற என்ன? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் யார்? அந்த ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுடைய அதிகாரம், அவனது வல்லமை அனைத்துக்கு மேலாக இருக்கிறது. அவன் அனைத்து அடியார்களுக்கு மேலால் அவனது வல்லமை என்பது மேலோங்கி இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன்
கனிவு என்பதை சொல்கிறான். தனக்குரிய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தவில்லை. அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி. எல்லா காரியங்களிலும் அந்த ரப்புல் ஆலமீன் மென்மையை விரும்புகிறான். அனைத்திலும் எதையும் விதிவிலக்காக சொல்லவில்லை. இதுல விதிவிலக்கு இதுல எதிலும் இல்லை. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் மென்மையை தான் விரும்புகிறான். எதையும் விதிவிலக்காக இங்க விடப்படல. நாங்க எப்படி குல்லு பித்அத்தின் தலாலா என்று சொல்லுவோமோ, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, அதில் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லுவோமோ, அதுபோன்றுதான் இங்க எப்படி வருது என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா அனைத்து காரியங்களிலும் மென்மையை தான் விரும்புகிறான். அனைத்திலும். அப்ப நாங்க இதுல என்ன செய்யக்கூடாது? இதுல விதிவிலக்கு போடக்கூடாது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா யாவற்றிலும் மென்மையை விரும்புகிறான், அனைத்திலும் மென்மையை விரும்புகிறான். இதுல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். என்னது? மென்மை என்ற பண்பு இருக்கிறது, கனிவு என்ற பண்பு இருக்கிறது. இது ரப்பிடம் உள்ள ஒரு பண்பு. ரப்புக்கு இந்த பண்பு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? இந்த பண்பு நம்மிடம் வந்து விட்டால் எப்படி நினைக்கிறோம்? நாங்க இறங்கி போறதாக, அல்லது நாங்க விட்டு கொடுக்கல, இப்படி நான் நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இது ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. இந்த பண்பு ரப்பிடத்தில் இருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மென்மை என்ற பண்பை பொறுத்தவரையில் சிலர்கள் நினைக்கிறார்கள் எப்படி தெரியுமா? சத்தியத்தை மறைப்பதாக நினைக்கிறார்கள். சில நேரங்களில் எப்படி நினைக்கிறாங்க? இந்த கனிவு, மென்மையாக நடந்து கொள்வது, கனிவாக நடந்து கொள்வது என்பது சத்தியத்தை மறைப்பது போன்ற உணர்வு சில நேரம் ஏற்படலாம். உண்மையிலேயே இந்த ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அப்படி அல்ல. எல்லா காரியங்களிலும் கனிவு, மென்மை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். எல்லா அனைத்து காரியங்கள் இப்ப நீங்க எடுத்து பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா என்று சொல்றான். அதே போன்று வல் மௌஇதத்தில் ஹஸனா என்று சொல்றான். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன் என்று சொல்றான். உங்களுடைய ரப்புடைய வழியின் பக்கம் நீங்கள் நபியை அழைப்பீர்களாக. எப்படி? ஹிக்மா என்று சொன்னால் விவேகத்தோடு அழைப்பீராக. விவேகம், விவேகத்தோடு அழைக்க வேண்டும். விவேகம் என்று சொன்னால் என்ன? விவேகம் என்று சொல்லும் போது அன்பிற்குரியவர்களே, நாம் யாரை அழைக்க போகிறோமோ, யாரை அழைக்க போகிறோமோ அவருடைய நிலைகளை உணர வேண்டும். அவர் எப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர், அவர் எப்படியான சூழலில் வாழக்கூடியவர், எப்படியான கொள்கை தாக்கங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன, இப்படி பார்க்கப்பட வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது, முஆதே, நீர் சந்திக்க போகின்ற சமூகம் இருக்கிறதே, நீர் தஅவா கொடுக்க போகின்ற அந்த சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? சிலாஹித்து குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஏன் சொன்னார்கள்? அவர்களுக்கு தஅவா செய்யப்படுகின்ற போது அவருடைய பின்னணியை இவர் தெரிந்திருக்க வேண்டும். என்ன கொள்கை தாக்கங்கள், எப்படியான நம்பிக்கைகள் அவர்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த விவேகம் என்பது அருமையான சகோதரர்களே ஒருபோதும் சத்தியத்தை மறைப்பதாக வராது. இது தஅவாவுடைய முதலாவது ஊடகம், தஅவாவுடைய முதல் ஊடகமாக இது திகழ்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் என்ன? அழகிய உபதேசம் என்று சொல்கிறான். மூன்றாவது சொல்கிறான் என்ன? அவர்களோடு தர்க்கிக்க நேரிட்டால் அழகிய முறையிலே தர்க்கம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் ரப்பல் ஆலமீன் இதை சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் மக்கள் அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அவர்கள் இதை விட்டு விரண்டு ஓடக்கூடாது. நமது அணுகுமுறைகள் ஏற்படக்கூடிய தவறுகளின் காரணத்தால், நமது அணுகுமுறைகள் வரக்கூடிய பிழைகளின் காரணத்தால் அவர்கள் விரண்டோடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உயரிய வழிமுறைகளை அல் குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருக்கும் என்ன கட்டளையிடுகிறான்? இர்ஹபா இலா ஃபிர்அவுன், நீங்கள் இருவரும் ஃபிர்அவுனிடம் செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறிவிட்டான். அவனது வரம்பு மீறுதல் என்பது சாதாரணமானதல்ல. அவன் அப்படியெல்லாம் வரம்பு மீறிவிட்டான் என்று சொல்லிவிட்டு ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவர்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்? அவனோடு பேசுகின்ற பொழுது மிக கனிவாக மென்மையாக
தன்னை ரப்ப என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு போய் எப்படி சொன்னார்கள்? நாம் இருவரும் இருக்கிறோமே, அகிலங்களை படைத்த அந்த ரப்புடைய தூதர்களாகும் என்று சொல்வதன் மூலமாக நீ ரப்பல்ல என்பதை மறுத்துவிட்டார். அப்படியா இல்லையா? மறுக்கின்றார். அப்ப சத்தியத்தை அங்கு சொல்கிறார்கள், சத்தியத்தை மறைக்கவில்லை. இரண்டா சிலர்கள் மென்மை கனிவென்று சொல்கின்ற போதே ஏதோ சத்தியத்தை மறைப்பது போன்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக அல்ல. இங்கு அல்லாஹ் நன்றாக கவனியுங்கள். ஃபிரௌன் அவனுக்கு நேர்வழி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை ரப்புல் ஆலமீன் அறிவான். ரப்புக்கு தெரியுமா இல்லையா? ஃபிரௌனுக்கு நேர்வழி கிடைக்காது, அவன் நேர்வழி பெற மாட்டான் என்பது ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? ரப்புக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவனிடம் போய் நீங்கள் கனிவாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள். சிந்திச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே, இப்படி ஒரு உயரிய பண்பை அல் குர்ஆன் கற்றுத் தருகிறது. எனவே அன்பானவர்களே, கனிவோடு மென்மையோடு பேசுவது என்பது அல் குர்ஆன் கற்றுத் தருகின்ற பண்பு. ஏன் நீங்க எடுத்து பாருங்க, இதுதான் என்னது முதல் ஒரு தலைவாயிலாகத்தான் இது இருக்கிறது. எப்படி வாயிலாக இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். என்னது? இப்ப நீங்க ஒருத்தர் என்ன செய்வீங்க? சந்திக்கிறதுக்கு போறீங்க, சந்திப்பதற்காக செல்கிறீர்கள். செல்கின்ற போது அவர் கடுகடுப்பான முகத்தோடு இருக்கிறார். இப்ப நீங்க போன அந்த விஷயத்தை அவரோட பேசுவீங்களா? அவர் என்ன செய்யறாரு? ஒரு கடுகடுப்பான கோபமான தோற்றத்தில் அவர் இருக்கிறாரு. இப்ப நீங்க எந்த விஷயத்தை பேசுறதுக்காக போனீங்களோ அதை பேசுவீங்களா? திரும்பி வந்துடுவீங்கன்னு சொன்னா திரும்பி வந்துடுவீங்க. இப்ப இந்த நிலையில இவரோடு பேசல, இந்த நிலையில இவரோடு இதை பேச முடியாது. ஒரு மனைவியாக இருந்தாலும் அப்படித்தான். கணவனோடு ஏதாவது கணவனுக்கு சொல்ல விரும்புகின்ற போது மனைவி என்னது, அதற்கு தகுந்த நேரத்தை, அதற்கு சாதகமான சூழலை ஒரு மனைவி பார்த்து கொண்டிருப்பார். கணவன் கோபத்தோடு இருக்கிற அப்ப மனைவி சொல்வாரா? எந்த கோரிக்கையும் மனைவி முன்வைக்க மாட்டார். எல்லாருமே சாதாரணமாக பார்க்கிறோம். அப்ப எனவே முதலாவது வாயில் என்ன தெரியுமா? அவர் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார், அவர் சிரித்த முகத்தோடு இருக்கிறார் என்று சொன்னா அப்பதான் என்ன செய்வோம்? சொல்ல வேண்டிய முன் வந்த கருத்தை அங்கு சொல்லும், எமது விஷயத்தை முன்வைப்போம். அப்ப எனவே இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நபி தோழர்கள் எப்படி எல்லாம் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலர்ந்த முகத்துடன் தான் பார்த்தோம். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் மலர்ந்த முகத்துடனே தான் பார்த்தோம் என்று நபி தோழர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பண்பு என்னிடம் எந்த அளவு இருக்கிறது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பிரச்சனை தெரியுமா? இந்த சீர்திருத்த விஷயங்களை பத்தி பேசுகின்ற போதே நிறைய பேர் சீர்திருத்தம் பிறரிடம் தான் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி? பிறரிடம். அவர் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும், அவர் கடகடுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், நான் எப்படியும் இருக்கலாம். இது சரி வருமா? சீர்திருத்தம் என்றால் தண்ணியிலிருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு எனது நிலை என்ன? உண்மையிலே நான் மலர்ந்த முகத்தோடு தான் இருக்கிறேனா? என்னிடம் கடுகடுப்பு என்பது இருக்கிறதா? ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னிலிருந்து அந்த சீர்திருத்தத்தை துவங்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் ஆணித்தரமாக கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த பண்பு அடுத்து நீங்க குர்ஆன்ல பாருங்க, தஅவாவை பற்றி பேசி வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறார், தானும் நற்கர்மங்கள் செய்கிறார், தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறார். இதைவிட அழகான வேறு வார்த்தைகள் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்டார். இதுதான் மிக அழகிய வார்த்தை. அல்லாஹ்விடத்துல மிக அழகிய வார்த்தைகள் இவைகள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனது வலஸ் ஸய்யிஆ. இது நன்றாக கவனியுங்கள். நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டார். அல்லாஹ் சொல்றான். நன்றாக இதை உன்னிப்பாக மனதில் பதிவையும், நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. இது மிக அடிப்படையான ஒரு விஷயம். இது நாம் ஒவ்வொருவரும் எல்லா நேரங்களிலும் நமது எண்ணங்களிலே நிலைநிறுத்த வேண்டிய ஒரு விடயம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தீமைகளை எதிர்கொள்ள வேண்டும் நன்மைகளின் மூலமாக. நீங்க தீமையை எதிர்கொள்வது என்பது தீமைகளின் மூலம் இருக்கக்கூடாது. தீமைகளை எதிர்கொள்றீங்களா? எதன் மூலம் எதிர்கொள்ள வேண்டும்? நன்மைகளின் மூலம் எதிர்கொள்ளுங்கள்.
அருமையான சகோதரர்களே, ஒரு உயரிய எங்களுக்கு தெரியும், நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் தவறு செய்கிறார், ஒருவர் தீமை செய்கிறார் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நாம் இறங்குவதா, அல்லது அல்லாஹ் சொல்கிறானே நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார் என்று சொல்கிறான், தீமையை நன்மையின் மூலம் எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான், இந்த பண்பை நாம் எடுப்பதா? நீங்க எப்ப எடுத்து பாருங்க, அதாவது உயர்ந்த பண்புகள் என்பது எப்பொழுதும் உயரியதாகத்தான் இருக்கும். ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தும் உயர்ந்தவைகள். அவன் அலி உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன் யார் உயர்ந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அப்ப எனவே உயரிய பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது என்று சொன்னால், நாம் நன்மையை அதாவது தீமையை நன்மையின் மூலம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதற்கு ஏராளமான ஆதாரங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நமக்கு பார்க்கலாம். எனவே நாம் தஅவாவிலே இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று நாம் முஸ்லிம்களாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உயரிய பண்புகளை நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் இந்த பண்பு இருந்திருக்கிறது, இந்த மென்மை என்ற பண்பை, அந்த கனிம என்ற பண்பை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படியெல்லாம் தனக்குள் இந்த பண்பை ஆக்கிக் கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், சுமாமா இப்னு அஸால் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை நாம் புகாரி போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் யார்? இவரை அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிய ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படை போய் இவரை கைது செய்து கொண்டு வருகிறது. நஜீத் பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த யமன் பகுதியைச் சேர்ந்த இவரை என்ன செய்கிறது? கைது செய்து கொண்டு வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் கைது செய்யப்பட்டு வருகிறார். மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணில் இவர் கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் கழிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உனது நிலை என்ன, உனது நிலையை பற்றி சொல்வீராக, உனது நிலை என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சுமாமா என்ன சொல்கிறான் தெரியுமா? சுமாமா அவர் சொல்கிறார், நான் கொலை செய்யப்படுவதற்கு மிக தகுதி உடையவர். நீங்க என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் அதற்கு மிக தகுதியானவனாக இருப்பேன். அந்த அநியாயங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக அவர் செய்திருக்கிறார். என்னை மன்னிப்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு உபகாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்க என்னை மன்னிப்பதாக இருந்தால் நான் நன்றிக்குரியவனாக நடந்து கொள்வேன். எப்படி நன்றிக்குரியவனாக என்று சொன்னால், உங்களுக்கு சொத்து செல்வங்கள் தேவையா, உங்களுக்கு பொருளாதாரம் தேவையா, அவைகளை எல்லாம் தர நான் தயாராக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சென்று விடுகிறார். இரண்டாவது நாள் வருகிறது. இரண்டாவது நாளும் அப்படித்தான் மஸ்ஜித் நபவியில் ஒரு தூணிலே கட்டப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் கேட்கிறார்கள், சுமாமா உமது நிலை என்ன, உமது நிலையை சொல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது முதல் நாள் சொன்ன அதே பதிலை தான் சொல்கிறார். முதல் நாள் எப்படி சொன்னாரோ அதே பதிலை தான் சொல்கிறார். இரண்டாவது நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் அமைதியாக விட்டு சென்று விடுகிறார்கள். மூன்றாவது நாள் கேட்கிறார்கள். அப்பொழுதும் இதே பதில் தான் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறார்கள்? அவரை அவிழ்த்து விடுமாறு கட்டளையிடுகிறார்கள். அவர் அவிழ்த்து விடப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன செய்கிறார்? பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்கு சென்று நன்றாக குளித்து விட்டு வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார். தீனை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? இந்த நிமிடம் வரை, நான் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நிமிடம் வரை இந்த பூமியில் எனக்கு மிக வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் முகமாகத்தான் இருந்தது அவர் சொல்கிறார். ஆனால் எப்பொழுது நான் இந்த கலிமாவை சொல்லி இந்த தீனை ஏற்றுக்கொண்டேனோ, இந்த பூமியில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய முகம் உங்கள் முகம் தான் யார் சொல்லலாம் என்று சொல்றார். அதே போன்று இந்த தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நிமிடம் வரை எனக்கு இந்த பூமியில் வெறுப்பான ஒரு தீன், ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான். எப்பொழுது நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ, இந்த பூமியில் எனக்கு மிகவும் விருப்ப
விருப்பத்துக்குரிய தீனாக இந்த தீன் மாறிவிட்டது. இந்த தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிமிடம் வரை எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய ஊர் உங்களுடைய ஊராகத்தான் இருந்தது. எப்பொழுது நான் இந்த தீனை ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்து நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று அவர் சொல்றார். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர், கொல்லப்படுவதற்கு தகுதியானவர், அவ்வளவு அநியாயங்களை அக்கிரமங்களை செய்திருக்கிறார். இவரோடு எந்த அளவு கனிவாக மென்மையாக நடந்து கொண்டார்கள் எடுத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த அளவு கனிவோடு மென்மையோடு நடந்து கொண்டார்கள். எனவே நன்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் ரசூல் உயரிய பண்பு, சஹாபாக்களிடம் காணப்பட்ட அந்த உயரிய பழக்க வழக்கங்கள் அல்லாஹ்வின் ரசூல் ஒரு வார்த்தையாக சொல்லவில்லை. எப்படி? அல்லாஹ்வின் ரசூல் தஅவா கொடுக்கவில்லை, நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக, இது தூய்மையான மார்க்கம், இதுதான் உண்மையான வாழ்க்கை நெறி என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவங்க சொன்னதெல்லாம் மா இந்தக யா சுமாமா, சுமாமாவுடைய நிலை என்ன, இதை மட்டும் தான் கேட்டாங்க, வேற எதையுமே சொல்லவில்லை. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அவருக்கு விருப்பத்துக்குரிய முகமாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த முகம் தான் விருப்பத்துக்குரிய முகம், அந்த தீன் தான் விருப்பத்துக்குரிய தீன், அந்த பூமி தான் விருப்பத்துக்குரிய பூமியாக மாறுகிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கனிவோடு மென்மையோடு அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த பண்பு இயற்கையிலே குடிகொண்ட ஒரு பண்பாகத்தான் இந்த பண்பு இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين, நான் 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக பணிபுரிந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் ரசூல் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு 10 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அந்த 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பணியாளராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேவையாற்றினார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சீ என்ற ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள், சீ என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, பண்புகளை யோசி பார்க்கலாம். எங்க தனது பணியாளர்களோடு ஒரு நடந்து கொள்ளக்கூடிய விதம், தனது பணியாளர்களோடு தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களோடு மிக மோசமாக நடந்து கொள்வார்கள். ஏனையவர்கள் எடுத்து பார்த்து நல்ல நடந்து கொள்வாங்க, ஏனையவர்களோடு நல்ல முறையில் நடப்பார்கள். ஆனால் பணியாளர்கள் வருகின்ற போது எப்படி நடந்து கொள்வாங்க? மிக மோசமாக நடத்துவார்கள், மிக மோசமாக நடத்துவார்கள். அவர்கள் வெறுப்போடு இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு சீ என்ற ஒரு வார்த்தை அந்த 10 வருடங்கள், சாதாரண காலம் அல்ல, 10 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன், அவர்களுக்கு சேவையாற்றி இருக்கிறேன். அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அந்த அளவு மென்மையாக கனிவாக என்னோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குழந்தைகள், சிறு குழந்தைகள் கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது, கை குழந்தைகள் கொண்டு வரப்படுகின்ற போது அவர்களுடைய பரக்கத்துக்காக துஆ செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு பேரித்த பழங்களை மென்று அவர்களுக்காக அல்லாஹ்வின் ரசூல் அவருடைய வாய்களில் வைப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் ரசூல் சிறுவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் சலாம் சொல்வார்கள், அவர்களுடைய தலைகளை தடை விடுவார்கள். அதே போன்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி பார்க்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வின் ரசூல் எப்படி நடந்து கொண்டார்கள்? சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் சிறுவர்களோடு மிக கனிவோடும் மென்மையாகவும் நடந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்கிறார்கள்? ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் ரசூலிடம் என்ன செய்கிறார்? அவர்கள் ஒரு குளிருக்காக போடப்படுகின்ற ஒரு கணக்கு ஒரு ஆடையை போட்டு இருக்கிறார்கள். அந்த ஆடை மேலாடையை மிக கடுமையாக இழுக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் அந்த இழுத்த வேகம் அல்லாஹ்வின் ரசூலுடைய மேலிலே, தோல் புஜங்களிலே அதனுடைய அந்த அடையாளங்கள் பதிந்திருந்தன. அந்த அளவு வேகமாக இருக்கிறார். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? யா முஹம்மது என்று அழைக்கிறார். இப்படி யாரும் அழைக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் யாரும் இப்படி அழைக்கவே மாட்டார்கள். எப்படி அழைப்பார்கள்?
யா நபி அல்லாஹ் தான் அழைப்பார்கள். இவர் எப்படி அழைக்கிறாரு? யா முஹம்மது என்று அழைக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தடுக்கின்றான், இப்படி அழைக்க கூடாது என்று தடுக்கிறான். அப்படித்தான் அழைக்கிறார், முஹம்மது என்று அழைக்கிறார். அவர் கடுமையாக இழுத்தது மாத்திரமல்லாமல் அழைப்பதும் அநாகரிகமாக அழைக்கிறார். அழைத்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வின் ரசூலிடம், அந்த நாட்டு தலைவரிடம் உதவி கேட்கிறார். பொதுச்சேரியிலிருந்து பைத்துல் மாலிலிருந்து உதவி செய்யுமாறு கேட்கிறார். இவர் இப்படி நடந்து கொண்டாரே, இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவரை மன்னித்து விட்டு விட்டாலே பெரிய விஷயம். இவர் இப்படி நடந்து கொண்டதுக்கு அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க, அவரை மன்னித்து விட்டு விட்டாலே பெரிய ஒரு தன்மை என்று சொல்லலாம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். என்ன செய்றாங்க? இந்த நிகழ்வின் போது சிரிக்கின்றார்கள். சிரித்துவிட்டு என்ன சொல்கிறார்கள்? பைத்துல் மாலிலிருந்து இவருக்கு உதவி செய்யுமாறு ஏவினார்கள். பைத்துல் மாலிலிருந்து இவருக்கு ஒழுங்கப்பா என்றும் ஏவினார்கள் என்ற ஹதீஸை நாம் ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்கிறோம். அப்படி எடுத்து பாருங்க, எந்த அளவு கனிவோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றானே இல்லையா, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயின், எழுத வாசிக்க தெரியாத அந்த சமூகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார் பாருங்க. அந்த சமூகத்தோடு எப்படி எல்லாம் நடந்து கொண்டார். இந்த உயரிய பண்பு எந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் காணப்பட்டது. எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எந்த கோணத்தில் நாம் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் அனைவர்களோடும் எப்படி நடந்து கொண்டார்கள்? இந்த மென்மையான முறையில் நடந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஒரு யூத கூட்டம் வந்தது. யூதர்கள் வந்தார்கள், வந்து என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். நபிக்காக அழிவை பிரார்த்திக்கிறார்கள், நபிக்காக மரணத்தை பிரார்த்திக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கல்ல, தனக்கு மாத்திரம் விளங்கியதாக நினைத்து செய்கிறார்கள். அலைக்கும் வல் லஅன, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அழிவையும் சாபத்தையும் இரண்டையும் சேர்த்து பிரார்த்திக்கிறார்கள். அழிவு மாத்திரமல்ல, சாபத்தையும் பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மென்மையை கடைபிடிக்குமாறு உபதேசம் செய்கிறார்கள். அப்பதான் சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் அனைத்து காரியங்களிலும் மென்மையை தான் விரும்புகிறான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் என்ன சொன்னாங்க என்பதை நீங்க கேட்கலையா? அவங்க எப்படி சொன்னாங்க என்பதை கேட்கவில்லையா? அவர்கள் அஸ்ஸாம் என்று தானே சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அதற்கு வஅலைக்கும் என்று சொல்லிவிட்டேன், நான் அதற்கு வஅலைக்கும் என்று சொல்லிவிட்டேன், எதை நீங்கள் பிரார்த்தித்தீர்களோ அது உங்களுக்கும் என்று சொல்லிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி எடுத்து பாருங்க, சாபத்தை பிரார்த்திக்கிறார்கள், அழிவை பிரார்த்திக்கிறார்கள், மௌத்தை பிரார்த்திக்கிறார்கள். அவர்களோடும் அல்லாஹ்வின் ரசூல் மென்மையாகத்தான் நடந்து கொண்டார்கள். நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் ரசூலை பொறுத்தவரையில் அவர்களுடைய நஃப்ஸோடாக இருக்கலாம், தங்களுடைய மனைவிமார்களோடாக இருக்கலாம், தனது உம்மத்தோடாக இருக்கலாம். உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவு மென்மையை விரும்பினார்கள்? உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் மென்மையை தான் விரும்பினார்கள். தனது உம்மத்துக்கு சிரமம் கொடுப்பதை அவர்கள் விரும்பவே இல்லை. அவங்க சொல்றாங்க, உங்கள் மீது சிரமம் இல்லை என்று இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு உருவின் போதும் மிஸ்வாக் செய்வதை கட்டளையிட்டு இருப்பேன், ஏவி இருப்பேன் என்று சொல்கிறார்கள். ஏன் இல்லை? தனது உம்மத்துக்கு சிரமமாகிவிடும், தனது உம்மத்துக்கு அது கஷ்டமாகிவிடும். மென்மையை தான் விரும்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள், நீளமான ரக்காத்துகளாக நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவதற்கு அவர்களுடைய எண்ணம், அவர்கள் விருப்பம். ஆனால் குழந்தைகளுடைய அழுகை சத்தங்கள் கேட்கின்றன. தொழுகையை அவசரமாக முடிக்கிறார்கள். ஏன்? அந்த தாய்மார்கள் வேதனைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்ற அந்த மென்மையான நிலை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பண்பை அல்லாஹ் நேசிக்கிறான். இது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. எனவே இந்த பண்பை நாம் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் உயரிய பண்புகளை நமக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உயரிய பண்புகள் தான் நம்மை நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருப்பதற்கு வழிகோலக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் உயரிய பண்புகளை உடையவர்களாக இருக்கிறார்களோ, உயரிய நற்பண்புகளை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வின் ரசூல் நபி
பிஹுலுகின் ஹஸன், மக்களோடு நல்ல முறையிலே உயர்ந்த பண்புடையவராக நீங்கள் நடந்து கொள்வீர்களாக என்று போதனை செய்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பண்பை நாம் பிறரிடம் விரும்புகிறோம். மென்மையை, கனிவை நாம் பிறரிடம் விரும்புகிறோம் என்று சொன்னால், பிறரிடம் நாம் விரும்பக்கூடிய பண்பை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்வோம். அப்பொழுது மக்கள் என்னை நேசிப்பார்கள், மக்கள் எம்மோடு இருப்பார்கள். எப்பொழுது இந்த கடுகடுப்பு என்ற நிலை வருமோ, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று மக்கள் என்னை விட்டு விரண்டோடுவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே உயரிய பண்புகளை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்வதற்காக அல் குர்ஆனை, சுன்னாவை நாம் அணுக வேண்டும். குர்ஆன் சுன்னாவை நாம் கற்க வேண்டும். அதில் சொல்லப்படுகின்ற உயரிய பண்புகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் நான் நினைக்க கூடாது, இந்த மென்மை கனிவென்ற பண்பை நான் எடுத்துக் கொள்வதன் மூலமாக நான் தாழ்ந்து விடுவேன், நான் பணிந்து விடுவேன், மக்கள் என்னை ஒரு மாதிரியாக, இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவரை பாத்தீங்களா, இவர் தோற்று விட்டார், இவர் தோல்வி அடைந்து விட்டார், இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், நபியை பார்த்து எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது வாஃபில் ஜனாஹக் லிமன் இத்தபஅக, அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது இல் முஃமினீன், உமது இறகை, உமது சிறகுகளை, உமது சிறகை நீர் தாழ்த்துவீராக. யாருக்கு சொல்றான்? நபிக்கு சொல்றான். நபிக்கு, தனது தூதருக்கு சொல்கிறான். அவர்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள், சிறப்பானவர்கள். நபியே, உமது இறகை நீர் தாழ்த்துவீராக. யாருக்கு தெரியுமா? உண்மை பின்பற்றக்கூடிய மூமின்கள், உண்மை பின்பற்றுகிறார்களே மூமின்கள், அவர்களுக்காக நீர் தாழ்ந்து நடப்பீராக. குர்ஆனுடைய அறிவுரைகள் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் கூறக்கூடிய போதனைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவு பணிவோடு நடந்து கொண்டார்கள், எந்த அளவு பணிவோடு நடக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் ரசூல் என்னை யமனுக்கு அனுப்புகிறார்கள். யமனுக்கு அனுப்புகின்ற போது அவர்கள் என்னை வழி அனுப்புவதற்காக நடந்து வருகிறார்கள். நானோ ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறேன், ஒட்டகத்தின் மீது நான் அமர்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பல உபதேசங்களை செய்து கொண்டு வருகிறார்கள், என்னை வழி அனுப்புவதற்காக. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல், நாட்டுடைய தலைவர், வழி அனுப்புவதற்காக செல்கிறார். இன்று இந்த பண்பு எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது? அல்லாஹ்வின் ரசூல் மிகவும் பணிவோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், ஆனால் தங்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் பரிமாறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இது நபித்தோழர்களிடம் காணப்பட்ட உயரிய பண்பு. அல்லாஹ் தஆலா தன் நபியை பார்த்து என்ன சொல்கிறான்? பணிவை அணிகலனாக ஆக்கிக் கொள்ளுமாறு, பணிவை தனக்குரிய பண்பாக ஆக்கிக் கொள்ளுமாறு. யாருக்காக? தன்னை ஏற்றுக்கொண்ட, தன்னை பின்பற்றிய மூமின்களுக்காக அந்த பணிவோடு நடக்குமாறு அல்லாஹ் தஆலா தூதருக்கு கட்டளையிட்டிருப்பான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களை, உயரிய பண்புகளை நாம் நமக்குள் ஆக்கிக் கொள்வது எந்த வகையிலும் நம்மை இகழச் செய்யாது, அல்லாஹ்விடத்தில் நம்மை அது உயர்த்தும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவிகளை பெற்றுத் தரும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது நிலைகளை சிந்திக்க வேண்டும். நமது நிலைகள் என்ன? நம்மிடம் உள்ள குறைபாடுகள் என்ன? நம்மிடம் இந்த பண்புகள் எந்த அளவு இருக்கின்றன? எனவே என் அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.